அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு 2026 மார்ச் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸாக மட்டும் எடுத்துங்க. கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன் தான் இது. தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன் அல்ல. இப்போ இந்த கும்பராசியை பொறுத்தவரையிலும் மன அழுத்தம், ஏற்கனவே அந்த மன அழுத்தம்ன்றது பொருளாதார ரீதியா இருக்கலாம், பண விஷயத்துல இருக்கலாம், கடனால இருக்கலாம், அதாவது உங்களோடு நன்றாக பழகிய ஒரு நெருங்கிய உறவு விட்டு போயிருக்கலாம், அந்த உறவு பிரிதலால் ஏற்பட்ட மன அழுத்தமாக இருக்கலாம். தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்குலாம் இருக்கும், அதனால கூட மன அழுத்தம் இருக்கும். தொழில் காரணமாக கூட வாழ்க்கை துணைவரை பிரிந்து தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதனால ஒரு மன அழுத்தம். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் இந்த சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலையும் 2ஆம் பாவகத்துக்கு போயிடுச்சு. கடந்த வருஷமே திருக்கணிதத்தின்படி 2ஆம் பாவகத்துல தான் இருக்கு. அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் மீனத்துல தான் இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி. அந்த வகையில பார்க்கும்போது பாத சனி, உறுதியாக பாத சனி தான். ஜென்ம சனியோட தாக்கம் இல்லை. ஆனாலும் ஜென்மத்துல இருக்கக்கூடிய ராகு சதய நட்சத்திரத்துல இருக்கு. அப் டு ஆகஸ்ட் மாசம் வரலும் பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் தான் இருக்கும். அந்த வகையில சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் கடுமையான மன அழுத்தம் இருக்கும். அதுல அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்களிலுமே பிறந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு மன அழுத்தம் இருக்காது. சில நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குறிப்பா அதாவது மத்தாளத்துக்கு 2 பக்கமும் அடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு நிலைமையில இருந்து மாறி இப்ப ராகுவால மட்டும்தான் மன அழுத்தம். சனி முழுக்க முழுக்க உங்களுக்கு 2ஆம் பாவகத்துக்கு போயிடுச்சு. தலைமையில இருக்கக்கூடிய சனி பாத சனியாக மாறிடுச்சு. அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கனாக்க வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு புதிய நட்போ புதிய உறவோ தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். அந்த புதிய நட்பு புதிய உறவு என்பது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அட்லீஸ்ட் பினான்சியலா சப்போர்ட்டிவா இல்லைன்னா கூட மாரல் சப்போர்ட்டிவாவது இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்து 2ஆம் பாவகத்தில் இருக்கும். இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கு. 4ஆம் அதிபதி மற்றும் பாக்கியாதிபதி உச்சம் பெறுறது நல்லது. சுக்கிரனை பொறுத்தவரை இந்த மாசத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு வரன் வரும். திருமணத்துக்கான சுப காரிய பேச்சுக்கள் சக்சஸ்ஃபுல்லா போகும். காதல்ல இருப்பவர்களுக்கு காதல் சக்சஸ் ஆகி சில நேரங்கள்ல திருமணத்துல கூட முடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். திடீர்னு நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி திடீர்னு ஒரு மரியாதை வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடந்த காலத்தில் உங்களை அவமதித்தவர்கள், உங்களுடைய பேச்சை கேட்காதவர்கள் இந்த காலகட்டத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது குடும்பத்திலையும் சரி, உறவுகளோடையும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் இதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த சனி 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது நீங்க சொல்ற சொல் பாத்தீங்கன்னா பலிக்கும். நீங்க ஏதாவது சொல்றீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பும் இருக்கும். அந்த வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு வாக்கால நல்ல விஷயம் நடக்கும். ஆனா கோவப்பட்டு எதுவுமே வார்த்தையை கொட்டிடக்கூடாது. வாக்குவாதம் யாருக்கிட்டையும் பண்ணிடக்கூடாது. அதை மட்டும் கவனத்துல வச்சுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க ராசியில இருக்கக்கூடிய ராகு பாத்தீங்கன்னாக்க சூரியன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரக சேர்க்கை கும்பத்துலதான் இருக்கு. இந்த போர்டுல பாருங்க இருக்கும். கும்பராசியில தான் இந்த 4 கிரக சேர்க்கையா இருக்கு. அதனால திடீர்னு கொஞ்சம் கோபம், டென்ஷன்லாம் வரும். அந்த கோபம், டென்ஷன்ன்றது அவிட்ட நட்சத்திரத்துக்குமே வரும், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வரும். அதே போல சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா வரும். கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அல்லது அவசர முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது. அல்லது ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலையில ஒரு முடிவு எடுக்கிறது தவறான முடிவா போயிடும். ஒரு கெட்ட நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு சரியான முடிவாக இருக்காது. அதாவது நல்ல நேரத்துல எடுக்கக்கூடிய முடிவே நம்மளை என்னைக்குமே காப்பாத்தும். அதுதான் வெற்றியையும் தரும். அதனால சில நேரங்கள்ல நம்ம டென்ஷனா இருக்கும் போதோ அல்லது கோவப்படும் போதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும் போதோ சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது. மாதத்துல உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை, சூரியன் 7ஆம் அதிபதி சூரியன் ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். வாழ்க்கை துணைவரால் நேசிக்கப்படுவீங்க. வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்திருந்தவங்க கூட உங்களை பற்றி வாழ்க்கை துணைவர் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சொத்துக்கள், பூர்வீக சொத்து அல்லது தந்தை வழி சொத்துக்களால சில பேருக்கு ஆதாயங்கள் உண்டு. சொத்து கைமாறுதல் போன்றவை கூட சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு வாகன மாற்றம் ஏற்படும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். மொத்தத்துல வீடு வாகனம் சம்பந்தமாக சுப செலவுகள் ஏற்படும்.
இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். 5ஆம் பாவகத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மார்ச் 11ஆம் தேதியில இருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகுறதுன்றதும் 5ஆம் பாவகத்துல குரு லாபஸ்தானாதிபதி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்க, பிள்ளைகளால மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செட் ஆகும், அல்லது புத்திரபாக்கியத்துக்காக ரொம்ப நாளா முயற்சி பண்றவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது அது சம்பந்தமா மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உடல்நலத்துல சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் தான் வருமோ தவிர பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் வராது. அதே போல குரு 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால புத்திசாலித்தனத்தால் எல்லா விஷயத்தையுமே சமாளிப்பீங்க. புத்தியால் பிழைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வருமானம் கூடுதலாக தான் இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு திடீர்னு இடமாற்றங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது ஊதிய உயர்வோடு இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வேலை பார்க்கக்கூடியவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க வேலை விஷயமா இந்த நேரத்துல அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ, அல்லது ஒரு பிரான்ச் டு இன்னொரு பிரான்ச்சுக்கு போறதோ, அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கான செய்திகள் இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ற அளவுக்கு வருமானமும் வரும், அதனால பிரச்சனை கிடையாது. குரு பகவான் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறது உங்களுக்கு எல்லா கஷ்டத்திலிருந்தும் காப்பாத்துது. 2 குடியவன் 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது ஒரு பண கஷ்டமே இருந்தாலையும், கடன் பிரச்சனைகள் கடுமையாக இருக்கு, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குனாலையும் ஏதோ ஒரு புதிய நபரோ அல்லது ஏற்கனவே அறிமுகமான ஒருத்தராலேயோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதாவது பண உதவி செய்து உங்களுக்கு அந்த கடன்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ற மாதிரியான சூழ்நிலை வரலாம். அந்த வகையில கடனுடைய அழுத்தம் என்பதும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டாலும் அதற்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சப்போர்ட்டிவா சில பேர் உதவக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனா புதிய கடன் வாங்குறதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். மாதத்தோட பிற்பகுதியில மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து சூரியன் 2ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகும். அந்த காலகட்டம் என்பது பாத்தீங்கன்னாக்க சூரியன், சனி, சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை 2ஆம் பாவகத்துல, முக்கியமா மாதத்தோட செகண்ட் பார்ட்ல முக்கியமா தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடு கூட வரும். அதே போல இந்த சூரியன், சனி, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்க்கணும். கணவன் மனைவி உறவு நிலை ஒன்னாவே இருக்கிறீங்க, ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா கூட மாதத்தோட முதல் பகுதியில வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போகும். மாதத்தோட பிற்பகுதியில வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனாலும் வாழ்க்கை துணைவர் உங்களை ஏதோ ஒரு வகையில நேசிக்கக்கூடியவராகவோ அல்லது உங்களை பற்றி பிரிந்திருந்தாலும் நினைக்கக்கூடியவராகவோ இந்த காலகட்டத்தில் இருக்கும். சோ அந்த வகையில பார்க்கும்போது இன்னும் சில மாதங்கள்ல கூட குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரிவு, தற்காலிக பிரிவாக ஏற்பட்டவர்களுக்கு மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். ஜூன் மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா வழக்குகள்ல இருக்கீங்கன்னா கூட அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு சாதகமாக சென்று முடிவுக்கு வரும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. வேறதால ஜென்மசனி முடிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு பெரிய மன அழுத்தம் இல்லை. ஆனாலும் ராகு ராசியில் இருக்கிறதுனால, சதய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதே போல 7ஆம் இடத்துல கேது, அந்த கேது எப்பயுமே டிட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்தும். கணவன் மனைவி ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா கூட சின்ன சின்ன மனஸ்தாபத்தால ஏதோ ஒரு வகையில தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் கிடையாது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்ன்றதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும். ஆனாலும் வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையும் செய்யக்கூடாது, அதுதான் முக்கியம். அதே போல அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த நேரத்துல தொழிலை விரிவுபடுத்துறதோ அல்லது புதிய திட்டங்களை போட்டு செயல்படுத்துறதுக்காக கடன் வாங்கி செயல்படுத்துறதோ தவிர்க்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம், கட்டிடவியல், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் தொழில், வக்கீல், புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள், கன்சல்டேஷன் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் வரும். குறிப்பா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் வருமானம் வரும். செலவுகளும் அதிகமாகும். கையிருப்பு இல்லாத மாதிரி சுப செலவுகள் நிறைய பண்ணுவீங்க. அது பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படும். சில பேருக்குள்ள பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சு அதனால மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு, பிள்ளைகளால சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனாலும் மன அழுத்தம் இருக்கு. அந்த மன அழுத்தம் நீங்கிறதுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, அல்லது திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க, அண்ணாமலையாரை தரிசிங்க. கிரிவலம் போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை நீக்கும். முக்கியமா கொஞ்சம் டிராவல் பண்றது உங்களுடைய மன அழுத்தத்தை நீக்கும். அது ஒரு மலை பிரதேசம் கூட போகலாம், அல்லது ஒரு கடல் சார்ந்த நகரத்திற்கு போயிட்டு அங்க கோவில் இருக்குன்னா சாமி கும்பிட்டு திருச்செந்தூர் மாதிரி முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும்
இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் கடுமையான மன அழுத்தம் இருக்கும், உடல் நலத்துல பாதிப்பு தொந்தரவுகள் இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க பூரட்டாதி மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான மன அழுத்தம் இருக்காது. சில விஷயங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடையாக இருக்கும். குறிப்பா பண விஷயத்துல தடை, அல்லது வரவேண்டிய பணமே வராமல் இழுக்கடிக்கிறது, நீங்க கேட்டும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்கணும். கொடுக்குறீங்கன்னா வாங்குறது கஷ்டமாக்கும், அல்லது உழைச்ச காசை கூட வரணும்னா அது வர்றதுல தாமதம் இருக்கும். ஆனாலும் பொறுமையா நீங்க அதை பேசினீங்கன்னா வரும். கோவப்பட்டுட்டீங்க, அவசரப்பட்டுட்டீங்கன்னா இன்னும் மேலும் தடையாயிடும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால ஏதோ ஒரு வகையில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோ, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் ஆஸ் யூஷுவலா தான் இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் போன்றவையெல்லாம் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியத்துக்கு பாக்குறீங்கன்னா வரன்கள் செட் ஆகும். மறுமணத்திற்கு வரன் பாக்குறீங்கன்னா மறுமணம் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள் ஏற்படும். வீடு மாற்றம் அல்லது வாகன மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமாளிக்கக்கூடிய மாதம் தான் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. புரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் பொருளாதார கஷ்டத்திலிருந்து மெல்ல மெல்ல இனிமேல் வெளிவருவீங்க. கடன் வாங்குறத கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. மேலும் புதிய கடன் வாங்காம இருந்தீங்கன்னா பழைய கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. அதே போல புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய சிக்கல்கள் இல்லை. வாழ்க்கை துணைவரால் நேசிக்கப்படுவீங்க. சப்போஸ் நீங்க பிரிந்தே இருக்கீங்கன்னா கூட வாழ்க்கை துணைவரோட நினைப்போ அல்லது அவங்களுக்கு உங்களை பற்றிய நினைப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு இருக்கோம். மேலும் தனிச்சிருக்கிறீங்க அப்படின்னாக்க எதிர்பாலினுடைய சப்போர்ட்டோ ஏதோ ஒரு வகையில ஆதரவோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் புத்திரபாக்கியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், அல்லது பிள்ளைகள் வகையில மகிழ்ச்சியும் பிள்ளைகள் வகையில ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்க புரட்டாதியில் இருப்பவங்க ஓரளவுக்கு சிறப்பாகவே படிப்பீங்க. உடலான விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுமே படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாகவே படிப்பீங்க. நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் உடல் நலம் கூட இருக்கக்கூடிய சில நண்பர்களால கொஞ்சம் படிச்சதை மறக்கிறது அல்லது எழுதும் போது மறந்துடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். எழுதி பாருங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஹெல்த்ல கவனம் செலுத்திங்க. மற்றபடி இந்த மாதம் இந்த டென்ஷன், மன அழுத்தம் இல்லைனாக மற்றபடி நீங்க இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். மாதத்தை பொறுத்தவரை நீங்க சிவன் வழிபாடு சிறப்பை தரும். பிரதோஷ நாட்கள் அருகாமையிலேயே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸும் ஜோதிட தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.